இந்தியன் ஆர்மி உருவாக்கியிருக்க ஒரு புது படையை பார்த்து சைனா பயந்துட்டு இருக்காங்க. அந்த படையோட பேரு தான் பைரவ படை. அழிக்கும் தெய்வமான பைரவரோட பேரை வச்சிருக்காங்க. பேரா-எஸ்எஃப் அமைதியா ஒரு இடத்துக்குள்ள நுழைஞ்சு தாக்குதல் பண்ணுவாங்க. ஆனா இந்த பைரவ படை வெளிப்படையவே நாங்க அடிக்கிறோம்னு சொல்லிட்டு அடிப்பாங்க. இந்த பைரவ படை தனி ரெஜிமெண்ட் கீழே வரல, இன்டெகிரேட்டட் பேட்டில் குரூப்ஸ்குள்ள வருது. நம்ம ஒரு இடத்த டார்கெட் பண்ணி அடிக்கிறோம்னா டேங்க் ரெஜிமெண்ட் கிட்ட போயிட்டு டேங்க் கேட்கணும். அவங்க ஆர்டரை பாஸ் பண்ணக்கு அப்புறம் தான் டேங்க்கும் வரும், ஆர்டிலரியும் வரும். இதனால டைம் நிறைய வேஸ்ட் ஆகுது. அதுக்காண்டி தான் இன்டெகிரேட்டட் பேட்டில் குரூப்ஸ் உருவாக்குனாங்க இந்தியன் ஆர்மி. அவங்க கிட்ட ஆர்டிலரி, டேங்க், ட்ரோன் சொல்லி எல்லாமே இருக்கும். ஒரே ஆர்டர்ல எல்லாத்தையுமே அவங்களால யூஸ் பண்ண முடியும். இன்டிகிரேட்டட் பேட்டில் குரூப்ஸ்ன்றது ஒரு பெரிய குழு. இந்த குழுவோட முன்கோடு தான் பைரவ படை. அதாவது டேங்க் வரதுக்கு முன்னாடி, ஆர்டிலரி வரதுக்கு முன்னாடி பைரவ படை எதிரிகளோட ஃபீல்ட்ல இருக்கணும். ஒரு கொடூரமான முடிவை கொடுக்கக்கூடியது. இவங்களோட எதிரி யாருன்னா சைனா தான். எல்லைகள்ல நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. சைனா கிட்ட இந்த மாதிரி படை கிடையாது. அவங்க இன்னும் ராக்கெட்டை தான் நம்பிட்டு இருக்காங்க. எதிரி யாருன்னா பங்களாதேஷ் தான். முகமது யூனஸ் ஆட்சியில சைனாக்கும் பாகிஸ்தானுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணி இந்தியாவை எதிர்த்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க மைனாரிட்டி இந்துக்களை கொண்டுகிட்டு இருக்காங்க. இந்த படை மட்டும் பங்களாதேஷ்குள்ள இறங்குச்சுன்னா முகமது யூனஸ் எந்த ஃபிளைட்டை பிடிச்சி ஓடுவார்னு தெரியாது. ஒரு ஆட்சி மாற்றத்தையே கொண்டு வர முடியும்.